இப்போ உதயநிதிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் தேவைப்படுது. பயந்தாங்குள்ளே இளைஞன், போலீஸு கிலீஸு அதிகாரம் அரசியல் இருந்தால் தான் அந்த இளைஞன் வெளியே போவார். எந்த ஒரு பெரிய கவுன்சிலர் எதுவுமே இல்லாத சீமான் அவர்கள் எந்த விதத்தில் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? கொள்கை பிரச்சனைகள் ஏதாவது? சீமான்கிட்ட வாய் இருக்கா இல்லையா? அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல்கள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போது சீமான் அவர்கள் பற்றி கூட சொன்னீங்க. திடீர்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் சந்திச்சுக்கிறாங்க. எந்த வகையிலையும் ஒரு உறவு இல்லை, ஆனால் சந்திச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு திமுக அவரை நெருங்குகிறதா? இல்லை, அதாவது துர்கா ஸ்டாலின் 2 பேரும் அனுப்பி தான் வர்றாரு. ஏன்னா அவர் இந்து நாடார், அவர் கிறிஸ்துவ நாடார். ஆமாம். நீங்கள் இப்போ உதயநிதிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் தேவைப்படுது. பயந்தாங்குள்ளே இளைஞன், போலீஸு கிலீஸு அதிகாரம் அரசியல் இருந்தால் தான் அந்த இளைஞன் வெளியே போவார். இப்போ எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து இருந்தாலுமே கூட அவருக்கு செட்பேக் இருக்கா? ஆமாம், ஸ்டாலினை காப்பாற்ற சொல்லி சைதட்டை போய் கருணாநிதி கெஞ்சறாரு. இவர்கள் எல்லாமே பட்டாளத்தோடு போனால் தான் வீரன். தனியாக போனால் கோழை, பிறவி கோழை. கருணாநிதி பிறவி கோழை. இவர்களெல்லாம் அரசியலில் ரத்தம் சிந்துகிற ஆளே இல்லை. ரத்தம் சிந்துகிற அரசியலை பார்த்தா முடங்கிடுவான். அழகிரி மதுரை போய் சேர்ந்த பிறகு செட்டில் ஆன பிறகு 93 வைகோ திமுகவிலிருந்து பிரிகிறார். அப்போது மதிமுக தலைவர்கள் கருணாநிதி குடும்ப வெள்ளச்சீலை கட்ட வேண்டி வரும்னு பேசுகிறாங்க. வெள்ளச்சீலைனா கணவன் அப்போது கருணாநிதி பதறி போய் அழகிரியை எப்படியாவது பாதுகாத்து வச்சுக்கன்னு. அப்போ பிடிஆர் பழனிவேல்ராஜ் உயிரோடு இருந்தார். இப்போ இருக்க தியாகராஜ அப்பா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. இசை வேளாளர்கள் இவர்களுடைய தொழில் நாயனம் ஊதுவது, மோளம் அடிப்பது. இவர்கள் கத்தி ரத்தம் பார்த்ததே இல்லை. இவர்கள் படை வீரர்களோ அல்லது பெரிய மரபு சார்ந்த போர் வீரர்களோ அல்ல. இவர்கள் தொழிலே வேற. அப்போ பாதுகாத்து வச்சிரு. எந்த ஒரு பெரிய கவுன்சிலர் எதுவுமே இல்லாத சீமான் அவர்கள் எந்த விதத்தில் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? கொள்கை பிரச்சனைகள் ஏதாவது? இல்லைங்க, அதாவது சீமான்கிட்ட வாய் இருக்கா இல்லையா? வாடகை இருக்குது, வாடகை கொடுவாரா இல்லையா? இது போதும், திமுக தொண்டம் பார்த்துக்குவோம். இதுக்கு கூட ஆள் இல்லையா? அங்கே துரைமுருகனை நம்பி கொடுக்க முடியுமா? உதயநிதியை டிஆர் பால்ட்டு கொடுக்க முடியுமா? தம்பி கீழே உட்காருப்பா, வெளியில் போய் உட்கார். அந்த அளவுக்கு கொள்கை தலைவர் பஞ்சம் வந்துருச்சு திமுக. அது எப்போ வந்துருச்சு? ஸ்டாலினுக்கே கொள்கை தெரியாத வைகோவை சொல்லுவார். என்ன சிலான் பிரச்சனை பேசிகிட்டு இருக்கீங்களா? சிலான் சிலோன்னு கூட சொல்ல தெரியாது. அது வைகோ சொன்னால் தானே. இலங்கை பிரச்சனை, ஈழத்து சிலான் பிரச்சனையாண்டு போயிட்டே இருப்பார். அதுதான் இங்கே ஒரு இடைவெளி கேப்பு. சரியான தலைவர்களே இல்லாத ஒரு பெரிய இடைவெளி. கருணாநிதி ஒரு நல்ல தலைவர் இல்லை.